ஜனவரி 2ஆம் தேதியோட நடப்பு நிகழ்வுல செகண்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின் ரூபாய் 4 கோடிக்கு மேல் செலவில் புதுப்பிக்கப்பட்ட பொது நூலகம். ஆன்சர் கன்னிமாரா நூலகம், சென்னை. செகண்ட் கொஷின் தமிழ்நாட்டில் வாகனங்களின் பதிவு 8.4% அதிகரித்துள்ளது. எதன் காரணமாக பார்த்தீங்கன்னா, மாநில அரசின் சாலை வரி விலக்கு. இதில் எந்த வெஹிக்கிள்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா இருசக்கர வாகனங்கள். தேர்ட் கொஷின் சங்கீத கலாநிதி விருது 2025 யாருக்கு வழங்கியிருக்காங்கன்னா, வயலின் கலைஞர் ஆர்.கே. ஸ்ரீராம் குமார். கர்நாடக இசைத்துறையில் மிக உயரிய விருது இந்த சங்கீத கலாநிதி விருது. சென்னை மியூசிக் அகாடமி இந்த விருதை வழங்குறாங்க. ஃபோர்த் கொஷின் ஆந்திர பிரதேச அரசாங்கம் பிரிவு 22A கீழ் தடை செய்யப்பட்ட பட்டியலிருந்து 5 குறிப்பிட்ட வகை நிலங்களை நீக்கியது. எந்தெந்த வகை பார்த்தீங்கன்னா, முன்னாள் மற்றும் சேவையில் உள்ள வீரர்கள்ட்ட இருக்கிற நிலங்கள், அப்புறம் சுதந்திர போராட்ட வீரர்களின் நிலங்கள், அரசியலில் ஒதுக்கப்பட்ட நிலங்கள், அப்புறம் ஜூன் 18, 1954க்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட நிலங்கள், அப்புறம் தனியார் நிலங்கள். இதனால் இவங்கெல்லாம் பயன்பெறுவாங்க. இந்த வகை நிலங்கள்லாம் 22A கீழ் பட்டியலேருந்து நீக்கியிருக்காங்க. ஃபிஃப்த் கொஷின் ஏர் மார்ஷல் நாகேஷ் கபூர். இவர் விமானப்படை துணை தளபதியாக நியமிச்சிருக்காங்க. இவர் எப்போ விமானப்படையில் ஜாயின் பண்ணார்னா 1986ல். சிக்ஸ்த்து கொஷின் ஜோக்ரான் மம்தானி இவர் தான் நியூயார்க்கோட நகர மேயராக பதவி ஏற்றிருக்காரு. இவர் முதல் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். செவன்த் கொஷின் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு வங்கிகளை என்பிஎஸ் ஸ்கீமில் நிதி அளிப்பவர்களாகவும் நிதிகளை நிர்வகிக்கவும் அனுமதிச்சிருக்காங்க. என்பிஎஸ்னால் ஃபுல் ஃபார்ம் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம், தேசிய ஓய்வூதிய திட்டம்.